ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பீட்ரூட் அல்வா வந்து எப்படி செய்யறதுன்னு நான் சொல்ல போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நானே இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன். இது கிட்டத்தட்ட 1 hour வந்து ஆச்சு இது வந்து செய்யறதுக்கு. நெய் வந்து நிறைய ஒரு 50 கிராம் விட்டு தான் நான் செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பீட்ரூட்டு 200 கிராம். பீட்ரூட் வந்து 200 கிராமுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா மிக்சியில் போட்டு அடித்து நம்ம அந்த ஜூஸ் எடுக்கிறோம், அதனால் இப்படி கட் பண்ணால் போதும். அடுத்தது முந்திரி, பாதாம் வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம். சர்க்கரை, ஏலக்காய், ஆப்பிள் வந்து ஆஃப் ஆப்பிள் மட்டும் எடுத்தால் போதுங்க. நான் வந்து முழுசாக காட்டியிருக்கேன். அடுத்தது நெய், கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 3 அல்லது 4 டேபிள் ஸ்பூன். இந்த மாதிரி பீட்ரூட்டில் நல்லா ஜூஸ் எடுத்துக்கணும். நல்லா 2 டைம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி நம்ம வடிகட்டியில் வந்து வடித்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறப்ப தான் நல்லா வந்து அல்வா வந்து நல்லா கண்ணாடி பதத்தில் ஒட்டாமல் வரும். ஃபஸ்ட்டு நான்ஸ்டிக்கில் தான் நான் செய்ய போகிறேன். நான்ஸ்டிக்கில் செஞ்சால் வந்து அந்த சட்டியில் ஒட்டாது அப்படிங்கிறதுனால போடுறேன். ஃபஸ்ட்டு பீட்ரூட்டோட ஜூஸ் போட்டு ஒரு 7 to 10 minutes வந்து கொதிக்க விடுங்க. அப்போதான் வந்து அந்த பச்சை ஸ்மெல்லு வந்து போகும். அந்த பீட்ரூட் வந்து பச்சை காயை தான் போடுறோம் இல்லையா, அதனால பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு மேலே அந்த மாதிரி நுரையா வருங்க. அந்த சமயத்தில் அந்த அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ அதை வந்து ஊற்றிக்கணும். ஊற்றினோடனேவே பாருங்க கெட்டி கெட்ட ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க உடனேவே வந்து கண்ணாடி மாதிரி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லாவே ஒரு 20 minutes வந்து நான் கொதிக்கிட்டோங்க. பாருங்க நல்லா கொதி வரப்ப இந்த மாதிரி நல்லா பொங்கி நல்லா வரும். ஒரு 20 நிமிஷம் வந்து நல்லா கொதிச்ச உடனே இப்போ வந்து பேன் நிறைய இருக்கு இல்லையா, இந்த மாதிரி மிக்சிங்கு, அது இப்போ வந்து 20 நிமிஷத்துக்கு அப்புறம் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா குறைஞ்சி வந்துருச்சுங்க. நல்லாவே வந்து கொஞ்சம் கெட்டியாகி நல்லாவே குறைஞ்சிருக்கு. இதே மாதிரி கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து இந்த டைமில் வந்து சர்க்கரை, ஏலக்காய் பொடி வந்து நம்ம போட்டு விட்டா, சர்க்கரை போடுறப்ப இன்னுமே கொஞ்சம் தண்ணி விடுங்க. அதனால தான் இந்த சமயத்துலேயே வந்து சர்க்கரை போடுறோம். தேவையான அளவு வந்து போட்டுக்கலாம். இந்த சமயத்தில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட குறைய வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சர்க்கரையை. பாருங்க சர்க்கரை போட்ட உடனே நல்லா பாகு வந்து திரிஞ்சு வருது. திரிஞ்சு வந்த உடனே இங்க பாருங்க நல்லா கெட்டியாக ஆரம்பிக்குது. நல்லாவே கொதிக்கிட்டோம். சர்க்கரை போட்டதுக்கு அப்புறம் இன்னுமே வந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி பாகு பதம் வந்து வரும். அப்போ வந்து ஆப்பிள் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், தோலை நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை வந்து நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆப்பிள் வந்து பச்சையாக சாப்பிட்டா கொஞ்சம் புளிப்பு மாதிரி இருக்கும், அதனால கொஞ்சம் வேகணும். அந்த ஸ்வீட்னஸ்லேயே கொஞ்சம் வெந்துட்டா நல்லாயிருக்கும். ஆப்பிள் வந்து நல்லா வேகட்டும். அதுக்கு வந்து 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லாவே ஒரு 10 நிமிஷம் நல்லா கிளறி விடலாங்க. இந்த மாதிரி சுற்றி வந்து ஆனால் ஒட்டல, ரொம்ப அடியெல்லாம் பிடிக்கலைங்க. இது எடுத்த உடனே வருது. ஆனாலும் வந்து பீட்ரூட்டு புதுசாக வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக வந்து என்னால் கைவிடாமல் கிளற முடியல. அதனால தான் அந்த சுற்றி வந்து ஒட்டியிருக்கு. 10 நிமிஷம் வந்து கிளறிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கைவிடாமல் வந்து நம்ம கிளறிட்டே இருக்கணும். பாருங்க இப்போவே வந்து நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க கண்ணாடி பதத்தில் வந்து இருக்கு. கண்ணாடி பதத்தில் இருக்கு பாருங்க. இந்த சமயத்தில் நட்ஸு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சின்ன சின்னதாக, அது வந்து நம்ம போட்டுடலாம். ஏன்னா இது வந்து வேகணுங்கிற அவசியம் இல்லை, நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நட்ஸு நம்ம நல்லா தூவி விட்டுட்டு இப்பயும் 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. 50 கிராம் நெய் 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து ஒவ்வொரு ஸ்பூன் விட்டு 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 நம்ம கிளற தான் நல்லா இருக்கும். நல்லா அந்த ஸ்மூத்தாக வரும். நல்லா சாஃப்டாக கையில் ஒட்டாமல் வாயில் போட்ட உடனே கரையிற மாதிரி ஒரு அல்வா வந்து ரெடி ஆகிருந்துச்சு. நல்லாவே கரைச்சி விடுங்க. என்னோட டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் புதுசாக வந்து டிஷ் வந்து போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.